பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகளை திருத்துவதற்கான அந்த சட்ட மசோதாவிற்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களில் அந்தந்த சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதன்படி அவர் டெல்லி, இமாச்சல பிரதேசம், கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கம், தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட ஒரு 11 மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு யுஜிசி சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமிப்பதில் மாநில அரசுகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதால் அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க இயலாது என்றும், ஆளுநர்களுக்கே முழு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் அந்த தேர்தல் குழுவை நியமிப்பதில் மாநில அரசின் பங்கும் அவசியம் என்றும், துணைவேந்தர்களின் நியமனத்தில் மாநில அரசுக்கான அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்றும், இது தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களும் யுஜிசி வரைவு விதிமுறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், பல்கலைக்கழக மானிய குழுவான அந்த யுஜிசியின் புதிய நெறிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மற்ற மாநில முதலமைச்சர்கள் அனைவருக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். டெல்லி, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் உடனடியாக அந்தந்த மாநில சட்டமன்றங்களில் அந்த யுஜிசியின் வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். தர்ஷிமா பானு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். யுஜிசி புதிய வரைவு